அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 6, 2026, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடனை அடைக்கிறதுக்கும் புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கும் நிதி நிலையை மேம்படுத்துறதுக்கும் உதவும் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த முகூர்த்தத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்கணம் அல்லது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்கணம். இந்த நேரத்தில் ஒரு சிறிய தொகையை கடனை அடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது நீண்ட கால கடன்களிலிருந்து நம்ம விடுபடலாங்க. ஏப்ரல் 6 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது மாதத்துக்கு 1 அல்லது 2 முகூர்த்தங்கள் வரும். இந்த ஏப்ரல் 6 திங்கட்கிழமை அன்னைக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் மிகச்சிறந்த வழிபாடாக கருதப்படுது. அதாவது நம்ம எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும், கடன்கள் நமக்கு இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நேரம் இது. இந்த நேரத்தில் நம்ம கடன் நம்ம யார்கிட்டையாவது வாங்கியிருந்தோம்னாக்கா, அவங்கள்ட்ட இந்த நேரத்தில் நம்ம ஒரு சிறு தொகையை முழுசாக கொடுக்க முடியாட்டியும் ஒரு சிறு தொகையை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கடன் கூடிய விரைவிலேயே அடைபடும். இல்லை அந்த நேரத்தில் அவங்கள தேடி போய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நேரத்தில் உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த தொகையை நீங்கள் எடுத்து வைங்க. எடுத்து ஒரு பர்ஸ்லையோ இல்லை ஒரு சில்வர் டப்பாவுலையோ இல்லை ஒரு கவர்லேயோ கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். இல்லை நான் பேங்க்கில் வாங்கியிருக்கேன், நகை அடகில் இருக்குது, அந்த லோன் இருக்குது, இல்லை நான் ஒரு சீட்டு எடுத்தேன், அது என்னால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடனுக்கு நீங்கள் இந்த முக்கியமான நேரத்தில், அதாவது திங்கட்கிழமை இரவு 9:31 மணி முதல் 10:30 மணிக்குள்ளே இந்த ஒரு தொகையை எடுத்து, அதாவது ஒரு 1000 ரூபாய் இருக்கட்டும், 500 ரூபாய் இருக்கட்டும், இல்லை 100 ரூபாய் தான் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த 100 ரூபாயை நீங்கள் எடுத்து ஒரு கவர்லையோ ஒரு டப்பாவிலையோ, நீங்கள் எப்போவும் பணம் எதில் எடுத்துப்பீங்களோ இல்லை ஒரு பர்சுலையோ கூட தனியாக எடுத்து நீங்கள் அதை அந்த நேரத்தில் இந்த கடனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை நீங்கள் தனியாக எடுத்து பூஜை அறையில் வச்சுருங்க. பர்ஸாக இருக்கட்டும், ஒரு டப்பாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கவராக கூட இருக்கலாம், இல்லை வேறு யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் கூட அவங்கள்ட்ட கூட அந்த நேரத்தில் கொடுக்கலாம். இல்லை கொடுக்க முடியலனா கூட இது மாதிரிலாம் பர்ஸில் போட்டு அந்த நேரத்தில் இந்த கடன் தொகையை ஏதாவது ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இது இந்த மைத்ரேய முகூர்த்தம் இந்த நேரத்தில் நம்ம ஏன் இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்வினி அல்லது அனுஷ நட்சத்திர நாட்களில் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் விருச்சிக லக்கணத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுங்க. இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு நல்ல காரியமும் வெற்றி பெறும், செல்வ செழிப்பு ஏற்படும், கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும் மற்றும் நீண்ட ஆயுளை கூட கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சிறப்பு வாய்ந்த முக்கியமான நேரத்தில் இந்த கடனோட ஒரு சிறு பகுதியை நம்ம அடைக்கும் பொழுது நம்மளுடைய கோடி கடன் கூட கூடிய விரைவிலே சிறுக சிறுக சீக்கிரமாக அடைஞ்சிடும் அப்படின்னும் நம்பப்படுது. அதற்கான வழிமுறைகள் தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது. அதே போல் ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க, அவங்க நல்லவங்க, கடனை வாங்கிட்டு திருப்ப உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கட்டிடுவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, நம்பிக்கையானவங்க அப்படின்னா கூட நீங்கள் கடனை கொடுக்கறதுக்கு கூட இல்லை அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு கூட இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களோட காசு அவங்க ஏமாற்றாமல் திருப்பி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். முக்கியமான நல்ல ஒரு காலகட்டம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது. நீங்கள் கடனை அடைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே உகந்த நேரம் தான் இந்த முகூர்த்த நேரம். அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு 9:31 to 10:30 இந்த முக்கியமான நாளில் நம்ம இந்த சிறு தொகையை அடைக்கும் பொழுது கூடிய விரைவிலே நம்மளுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் சரி, அது கூடிய விரைவிலே ஏதாவது ஒரு ரூபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பட்டு நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு 9:31 to 10:30 இந்த
வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இந்த பணத்தை எடுத்து நீங்கள் பூஜை அறையிலே வச்சிடலாம். இது நீங்கள் அந்த மாதத்தில் என்னைக்கு கட்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த முகூர்த்த நேரத்தில், மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்னைக்கு கட்டுறீங்களோ அன்றைக்கி கட்டிக்கலாம். அதனால் இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. உங்களுடைய கோடி கடனும் விரைவில் அடைந்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் வருது. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.